ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க விரும்பின நபர் உங்களை எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கி பேசாம போனாங்க கூட அவங்களே உங்களை நினைச்சு உருகி உருகி காதலை வெளிப்படுத்தி உங்ககிட்ட பேச வைக்கக்கூடிய ஒரு ரகசிய எண்ணை பத்தி பார்க்க போறோம். இந்த எண்ணெய் உங்க உடம்புல யாரும் பார்க்காத ஏதாவது ஒரு இடத்துல எழுதுனா போதும், வேற எது நீங்க பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டா வேலை செய்யும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட்னா இது நீங்க எழுதி முடிக்கும் போதே அவங்க பேசலாம், அல்லது அந்த நைட் நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது அதுக்குள்ள அவங்க உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா வேலை செய்யும். பட் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டன்ட் ரிசல்ட் மேக்சிமம் போகாதீங்க. இது என்னோட கைண்ட் சஜஷன். அப்புறம் ஏன் நான் வீடியோ கொடுத்துருக்கேன்னா, பிகாஸ் எல்லாருமே இதை தான் கேட்குறாங்க. எங்கிட்ட கிளாஸ் எடுக்க வரவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல, ஒரு டைம் அவங்க என் கூட பேசினா மட்டும் போதும், என் வாழ்க்கையே மாறிடும், நான் நெகட்டிவாகவே இருக்க மாட்டேன், ஃபுல் பாசிட்டிவாக மாறிடுவேன் அப்படின்னு அந்த ஒரு டைம்னு நிறைய பேர் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்கு போய் யாரெல்லாம் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்கு போகிறாங்களோ அவங்க தான் தலையிலே மண்ணவாரி போட்டு அவங்க வாழ்க்கை அவங்களே கெடுத்துக்கிற அளவுக்கு போகுது. ஸோ இன்ஸ்டன்ட் ரிசல்ட் என்ன பொறுத்தளவுக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ரிசல்ட் நீங்கள் ஒரு மெத்தட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ரொம்ப வேகமாக பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மேலே ஒரு கோபமோ ஒரு சண்டை போட்டு உங்களை விட்டு போகிறாங்க. அதன் பிறகு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் நீங்கள் பண்ணுறீங்க, உங்ககிட்ட திருப்பி வராங்க. அப்படி வரவங்க நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு எதனால உங்களை விட்டு போனாங்களோ அதை நீங்கள் திருத்தாமல் அப்படியே நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இவ திருந்த மாட்டா, இவ கூட வாழ்றதுக்கு நம்ம வாழாமே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வெறுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த லெவல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் நீங்கள் பண்ணீங்கனால ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுங்கிறது ஒரு டைம் அவ்வளோதான் ஒர்க் அவுட்டே ஆகுமே. இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வருவாங்க, அகெயின் வந்தவங்கள போக வைக்காம பார்த்துக்கிறது உங்களுக்கு. இதுவே பர்மனன்ட் ரிசல்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. உங்களுக்கு கால நாட்கள் எடுக்கும். இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மேலே உள்ள தப்பு என்ன, அவங்க மேலே உள்ள தப்பு என்ன, இதை எப்படி சரி பண்ணியிருக்கலாம், நீங்கள் என்ன வார்த்தை அன்றைக்கி பேசுங்க அது பேசாமல் இருந்திருக்கலாம், அவங்க வேண்டான்னு சொல்லி நம்ம கேட்காம ஆனமே, அவ்வளோ டைம் சொன்னாங்களே நம்ம கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாம், அவங்க சொல்லும்போது சொல் பேச்சை கேட்காம இருந்திருக்கமேன்னு உங்கள் ரெண்டு பேர்த்தோட தவறுமே ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்ணி ரெண்டு பேருமே மெச்சூராக ஃபீல் பண்ண ஆரம்பித்து அகெயின் ஒன்று சேருவாங்க. இப்படி வரவங்க அந்த ரெண்டாவது சேரும்போது அந்த அளவு பயங்கர பாண்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மேரேஜில் தான் முடியுமே. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கொடுக்கறதும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தான், உங்களுக்கு ரொம்ப வேகமாக வேலை செய்யும். இந்த மெத்தடை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பண்ணி முடிக்கும் போதோ இல்லை அன்னைக்கு காலையில் விடிஞ்ச காலையில் அவங்க உங்கள்கிட்ட பேசிடுவாங்க. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், ஆல்ரெடியே நாங்கள் அது மாதிரி சண்டை போட்டு என்னை விட்டு போயிருக்காங்க, திருப்பி வந்தாங்க, திருப்பி நான் என்னை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்க கஷ்டம். இதான் முதல் டைம் சண்டை போட்டு என்னை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் பண்ணால் உங்ககிட்ட வந்துருவாங்க. இப்போ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த மெத்தட் நமக்கு எதை யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கிராப்போவி நம்பர். கிராப்போவி நம்பரில் பல எண்கள் இருக்குது. அதில் சக்தி வாய்ந்த ஒரு நம்பரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்பரை பயன்படுத்தக்கூடிய பிரயோக முறைன்னு ஒன்று இருக்குது. இந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எதுக்காக அப்படின்னா, இது வந்து ரொமான்ஸ் செக்ஸுக்கு ஓரியன்ட் நம்பராக சொல்லுவாங்களே. இது வந்து அவங்களுடைய அந்த உணர்வை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நம்பர். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுனால உங்ககிட்ட கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை எப்படி பயன்படுத்துகிறோம், நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பென் வந்து பச்சை கலர் பேனாவாக இருந்தால் பெட்டர். என்கிட்ட கிரீன் கலர் இங்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கூட யூஸ் பண்ண. கலர் இம்பார்ட்டன்ட் கிடையாது, கிரீன் பெஸ்ட், அவ்வளோதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு பண்ணிக்கோங்க. குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் குளிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க. குளிச்சுட்டு பெட்டில் போய் உட்காந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டில் போய் உட்காந்துட்டு முதல்ல கண்களை மூடிக்கிட்டு அவங்கள நினைக்க ஆரம்பிங்க. அவங்களோட உருவத்தை உங்கள் மனக்கண்ணில் நிறுத்தி அவங்க எப்படி உங்ககிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போல் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு விஷுவல் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறது விஷுவல் ரியாலிட்டியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் உண்மையாக நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வோட அந்த வைப்ரேஷனோட நீங்கள் நினைக்கணும், அவ்வளோதான். அந்த உணர்வு வந்த பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய எங்க எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, என்னோட சஜஷனா இடது கால் பாதத்தில் எழுதலாம், இல்லாட்டி மணிக்கட்டு பகுதியில் எழுதலாம். அந்த இடம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, பொதுவா எல்லாருமே அந்த இடத்துல எழுதுவாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களோட பேரை பொறுமையா எழுதணும். எழுதும் போது அவங்கள முழுமையா நினைச்சுக்கிட்டு அவங்க எண்ணத்தோட எழுதணும். அவங்க பேர் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 40154351 இந்த நம்பர் எழுதணும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நினைச்சிட்டே அந்த எண் மேலே திரும்ப 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 எழுதிட்டே இருங்க. எழுதிட்டு உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வரும் இல்லைங்களா, அந்த டைமில் பேனா மூடி வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. இது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். சில பேருக்கு எழுந்த உடனே கிடைக்கும். நீங்கள் தூங்கும் போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நீங்கள் படுக்கணும். இப்படி படுக்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இப்பயும் சொல்கிறேன், இது இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ரிசல்ட்டு அந்த மாதிரி நிலையில் உள்ளவங்க பயன்படுத்தாதீங்க. எனக்கு வேறு வழியே இல்லை, நான் பேசினா மட்டும் போதும்னு ரொம்பவும் ட்ரமாட்டிக்கலாக இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். வேறு வழி இல்லாதவங்க பயன்படுத்துங்க. ஏன்னா எல்லாருமே கேட்கறனால தான் நான் கொடுத்துருக்கேன்.
இல்லாட்டி இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டே நான் கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறனால அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட வர்றாங்கன்னா எதனால உங்களை விட்டு போனாங்களோ அந்த தவறை எல்லாமே மாத்திக்கோங்க. பட் உங்களுக்கு அவங்க எதனால போனாங்கன்னே உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒன்று ஒரு நல்ல கோச் கிட்ட சேருங்க. அதுவும் இல்லையா ஒரு நல்ல சைக்காலஜி டாக்டர்கிட்ட கேளுங்க. அதுவும் இல்லையா உங்களை விட கொஞ்சம் மெச்சூரான ஒருத்தவங்க கிட்ட கேளுங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது எங்களுக்குள்ள இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லும்போது உங்கள் மேலே என்ன தப்பு நடந்திருக்குன்னு ஃபுல்லாக அவங்க உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி நடக்கணும், எப்படிலாம் பேசணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி நடந்துக்கோங்க. பிகாஸ் நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம பண்ணது சரி அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் நம்ம மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களே. நமக்கு ஏற்றி விடுவாங்க, நீ பண்ணதெல்லாம் கரெக்ட், நீ பண்ணதெல்லாம் கரெக்ட், நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்மளை ஏற்றி விட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் ரொம்ப ஆடினாலும் நமக்கு அது பிரச்சனையாக தான் முடிய ஆரம்பிக்கும். ஸோ இது உங்கள் லைஃப். அவங்க ஏற்றி விட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால கடைசியில் பாதிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். ஸோ தெளிவாயிக்கோங்க. அகெயின் எக்காரணத்து கொண்டும் கிடைச்ச வாய்ப்பை தவற விடாதீர்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.